அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான பழனி முருகன் பெருமானினுடைய அருள் வாக்கின்படி நவம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதிலும் யார் தடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் அனுகூலங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்களில் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது குடும்பம், தொழில், வியாபாரம், உத்தியோகம், ஆரோக்கியம், பொருளாதாரம், உத்தியோகம் அப்படின்னு அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் உடைய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தற்காலிக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. தங்களுடைய ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்க செய்யும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க குலதெய்வ கோயில் வழிபாடுகள் நினைவுக்கு வருங்க. தங்களுடைய குடும்ப உறவுகளுடன் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஆசையும் வரும். தாங்கள் கடந்த கால காதல் வாழ்க்கையில் இருந்து தொடங்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடுங்க. தற்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண தடை காரணமாக வரன் கிடைக்காம காத்திருந்த நபர்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைக்க பெறுவீங்க. திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணமும் முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு வேலை எதிர்பார்த்து காத்திருந்த நபர்களுக்கு அவர்களின் விருப்பம் போல அரசு வேலை கிடைக்க பெறுவீங்க. போட்டி தேர்வு, திறனாய்வு தேர்வுகளை எழுதி வரக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் மற்றும் வெற்றிகளும் கிடைக்குங்க. தொழில் வாழ்க்கையில ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது. மன வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் புது புது மாற்றங்கள் தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த போகிறது. விருப்பமான பொருட்களை வாங்கவும் அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாங்க நீங்கள் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. அதே நேரம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாக இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சேருங்க. கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஊதிய விஷயங்களில் நல்ல மனநிலை இருக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்க பெறுங்க. பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் நேரிடலாம். பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகலாம். அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால கவனமாய் இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். அதே நேரம் காரிய அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவீங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சில அதிரடியான மாற்றங்கள் சேரலாம். அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு சேரும். சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம். உடனே கை கூடலை அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும். அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்தும் கொள்வாங்க. எந்த ஒரு காரியமும் இழுபறியாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. லாபம் அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்குங்க. வியாபார வளர்ச்சியை பற்றிய சிந்தனைகளும் எழ ஆரம்பிக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாக பெறும். வேலை பளுவும் குறையுங்க. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்குங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் கடமைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கான சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும். புதிய திறன்களை கண்டறிவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும். பங்குகள் முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க செய்யும். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும். வேலையில் பதவி உயர்வு, சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. போட்டித் தேர்வுகள், நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும். வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் வந்து நிதி பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அதாவது ஒரு தடுமாற்றத்தோடு இருந்ததோ, இழுபறியாக இருந்திருக்கும், கால தாமதமாக இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதில் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் வந்து தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து தரப்போகிறது. காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்க பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம்
எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்களினுடன் எச்சரிக்கையாக பழகுங்க, ரொம்ப நல்லதுங்க. ரகசியங்களை கையாள்வதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் சில விஷயங்களில் அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறலாம். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும். அதனால கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவசியமான ஒன்றுங்க. அவ்வப்போது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்க பெறுவீங்க.